அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற ஜனவரி மாத பலன் தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பேச்சுமே நம்முடைய சேனல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு நம்முடைய ஆன்மீக சிந்தனையாளர்கள் அனைவருமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய நம்முடைய ஜோதிடத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அம்மன் அருள் டிவியில. அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்குமே ஃபுல் சப்போர்ட், நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவிக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்துலதான் என்னுடைய வீடியோ கொடுப்பேன். நம்முடைய இறை சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக இறைவன் மூலமாக நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய முழுமையான ஆசை. நம்முடைய பொது பலனே உங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகம், ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குன்னு பார்த்துக்கிட்டு இதை கம்பேர் பண்ணி பலன் எடுங்க, துல்லியமா வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்க. அப்ப விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். நம்முடைய பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது மேல பில்டிங் கட்டலாம் விதி ஜாதகத்தை பத்தி தான் சொல்ல முடியும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன், ஒரு பொதுவான பலனை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ண எல்லா வீடியோ கொடுப்பேன். இப்ப இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்ன எடுத்தனே பாருங்க. இந்த தை மாசம் கரெக்டாக பாருங்க, தை மாசத்துலாம் வரும். பொதுவாக ஜனவரி மாசத்துல 3 வளர்பிறை முகூர்த்தம் வருது. ஜனவரி மாசத்துல ஜனவரி மாசம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை முகூர்த்தம். சூப்பரான ஒரு முகூர்த்தம், சுப காரியத்துக்கு ரொம்ப உகந்தமான ஒரு முகூர்த்தத்துல வருது இந்த காலகட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜனவரி மாசம் 18ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் உங்களுக்கு வருது அமைப்பு பிரகாரம். அடுத்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் வருது. ஜனவரி மாசம் 24ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. இதுதான் இந்த மாசத்தினுடைய சுப முகூர்த்தங்கள். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் எடுத்தவன கெட்டதை தள்ளுங்க, நல்லதை உள்ள கொண்டாங்க. போகி பண்டிகை, தமிழனுடைய திருநாள் சொல்லுவாங்க. போகி பண்டிகை ஒவ்வொரு தமிழனுக்கும் இது உகந்தமான ஒரு பண்டிகை. போகி பண்டிகை சொல்றாங்க. அதாவது கரெக்டாக ஜனவரி மாசம் 14ஆம் தேதி போகி பண்டிகை வருது. எல்லாருமே தமிழ்ல பிறந்த அனைவருமே இந்த போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி தை பொங்கல். ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகை வருது இந்த காலகட்டத்துல. ஜனவரி மாசம் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்க தைப்பொங்கலுக்கு விசேஷமாக கொண்டுவாங்க. ஒவ்வொரு தமிழனா பிறந்த அனைவருக்குமே தைப்பொங்கல்ங்கிறது சிறப்பான ஒரு பண்டிகை. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பொங்கல் இந்த பொதுவாக இந்த உழவர் பொங்கல் சொல்லுவாங்க, மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க இந்த பொங்கலை. இது நம்முடைய உயிர் ஜன கால்நடை சம்பந்தப்பட்ட பொங்கல். எல்லாருமே பாருங்க வீட்டுல குடும்பத்துல எல்லாமே விசேஷமா நடக்கும் இந்த பொங்கல் பண்டிகை. கிராமத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள். அந்த மாட்டு பொங்கல் தான் உழவர் திருநாள்ங்கிறாங்க. ஒவ்வொரு உழவர் திருநாளுக்கும் ரொம்ப கிராண்டா இருக்கும். விவசாயி அனைவருக்குமே இந்த பண்டிகையை ரொம்ப கொண்டாடக்கூடிய பண்டிகை இந்த மஞ்சுரட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது 17ஆம் தேதி எல்லா இதுலையும் பாருங்க மஞ்சுரட்டு, ஜல்லிக்கட்டுனாவே பேர் போனது நம்முடைய தமிழ்நாடு தான். அந்த பண்டிகையும் பாருங்க இந்த ஜனவரி மாசத்துல வருது. இது எல்லாமே சிறப்பான ஒரு பண்டிகையா வருது. அடுத்து நம்முடைய தமிழ் கடவுளான முதல் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் பண்டிகை எல்லா கோவில் முருகனுடைய டெம்பிள்ல விசேஷமா நடக்கும். இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள். இது எல்லாமே தை பிறந்தா வழி பிறக்க போதுன்னு சொல்லுவாங்கல்ல. அனைத்தும் தமிழ்னுடைய மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்க போதுன்னு இந்த ஜனவரி மாசம் சிறப்பாக இருக்குது. அனைவருமே இந்த பண்டிகையை ரொம்ப கவனமாக கொண்டாடுங்க. இப்ப நம்ம ஜனவரி மாசத்துக்குள்ள பலனுக்குள்ள போவோம். இதுல 12 ராசிக்கும் நட்சத்திர பலன் கொடுக்குறேன். ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்போம். இப்ப வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. கடுமையான உழைப்புக்கு உள்ள ராசி இந்த ராசியை சொல்றாங்க, இந்த மகர ராசியை சொல்றாங்க. இதுலையுமே மதிப்பு மரியாதை தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி இந்த ராசியை சொல்றாங்க.
மகராசியில பிறந்தா தன்மானம், மதிப்பு, மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. தொழில் உத்தியோகத்துல சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கார சொல்றாங்க. நல்லா பாருங்க, தொழில்ல, ஏன்னா இது 10வது ராசி தானே, கர்ம ராசின்னு சொல்லுவாங்கல்ல. இவங்க எதாச்சும் நம்ம முதலீடு பண்ணி நம்ம வருமானம் தீட்டணும், 4 ரூபாய் மதிக்கிறாப்புல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை பார்க்கக்கூடிய நபர் இவர் தான். இவங்கெல்லாம் இதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. மகராசியில பிறந்தா இந்த எண்ணங்கள் நிறைய இருக்கும். உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, உழைப்புகள் நிறைய போடக்கூடிய நபர்கள், நிறைய அன்பு காட்டக்கூடிய நபர்கள். இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை பத்தி யாரு எது பேசணும் பெருசா கேர் பண்ணிக்கலாம், நீ பேசினா பேசிட்டே இரு, நான் என்னுடைய இலக்கை அடையணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். இந்த லக்னம், இந்த ராசிக்காரங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சிருப்பாங்க. பொதுமக்களுடைய தொடர்பில் நிறைய ஈடுபடுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இருக்கும் அவருக்கு. பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்னா பாருங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு. குடும்பத்தை நல்லா ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய கேரக்டர் இந்த லக்னத்துல பிறந்துட்டா. இவங்க எதுலையுமே பாருங்க, இந்த ராசிக்காரங்க எதுலையுமே பிடிவாத குணம் நிறைய இருக்கும். இது ஒண்ணுதான் உங்களோட உள்ள வீக்னஸ். கொஞ்சம் முன்கோவம் நிறைய வரும், டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. இது இந்த ராசியில் உள்ள வீக்னஸ் இதுதான். மற்றபடி பார்த்தா எதுலையுமே நேர்மைக்காண்டி தான் கோவப்படுவாங்க, எதுலையுமே பொய் சொல்ல மாட்டாங்க. நேர்மையான குணம் அதிகமா இருக்கும், பதஷ்ட குணங்கள் நிறைய இருக்கும். அப்படியோட மகர ராசி, மகர லக்னக்காரருக்கு வரக்கூடிய இந்த ஜனவரி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். நிறைய பேர் இது ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசா புத்தின்னு பாருங்க. உங்களுடைய ஜாதகத்துல திசைகள் புத்திகள் என்ன நடக்குன்னு பாருங்க. ஏன்னா நம்முடைய உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்கும். அது உங்களுடைய லக்ன அதிபதியில அந்த ஒவ்வொரு கிரகமே ஒவ்வொரு வேலையை செய்யும். இப்போ நீங்க ஒருத்தருக்கு பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும், ஒருத்தர் படிப்பு கல்வி சரியா வராது. இது எல்லாமே இந்த நவகிரகத்துடைய தொடர்பு தான். அப்ப இத்தனை வயசுல நீ திருமணம் பண்ணுங்க நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க, இத்தனை வயசுல தொழில் பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஏதாவது சொல்றாங்க, திசாபதி சொல்றாங்க. அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கிறது ஒரு உயிருங்க, நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அதனாலதான் எல்லா வீடியோலும் சொல்லுவேன், ஒரு பொதுவான பலனை கொண்டு போங்க. வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் இந்த பொது பலனை எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாழ்நாள் பலன்ல ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதிஜாதத்தை பார்த்துக்கிட்டு இதை எடுங்க, கரெக்டா துல்லியமா வரும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன், ஒரு பொதுவான பலன் போகும். ஏன்னா மகர ராசிக்காரங்க எனக்கு நிறைய பேர் மகர ராசி மகர லக்னம் 2 பேரும் பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர், நிறைய ஜாதகம் நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க இந்த ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஜாதகம் நிறைய கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே கோவில்ஸ் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். நம்முடைய இறை சிந்தனை நம்முடைய அம்பாள் மூலமாக உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும், அதான் என்னுடைய ஆசை. இப்போ மகர ராசிக்கு வரக்கூடிய இந்த ஜனவரி மாத பலன் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கான்னு பார்ப்போம். இந்த மாசத்துல பொதுவாக பாருங்க, உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கும்ப ராசியில. அடுத்து ராகு பகவான் 3ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்வார், அதாவது மீன ராசியில. குரு பகவான் 4ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்வார், அதாவது பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில. 9ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார், அதாவது கன்னிகா ராசியில. 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார் விருச்சக ராசியில. 12ஆம் பாவத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் ஒரு 3 கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க. அதுக்கப்புறம் பாருங்க இந்த சுக்கிர பகவான் 12ஆம் பாவத்துக்கு வந்துருவாரு. அதாவது கரெக்டாக ஜனவரி மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம், ஜனவரி மாதம் கரெக்டாக 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் வர்றாரு. அப்போ இந்த மாதம் என்னை பொறுத்தவரையும் பாருங்க நல்ல அனுகூல மாதம் தான். என்னை பொறுத்தவரையும் நிறைய அனுகூல மாதம் தான். இதுலையுமே ஜாமீன் போடக்கூடாது. இந்த மாதத்துல பொறுத்தவரையும் எடுத்தவரை என்ன சொல்லுவேன்னா, மகராசி என்பது ஜாமீன் போடாதீங்க. தன லாபனத்துல கொஞ்சம் காசு பணம் கொடுக்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்துல மட்டும். ஏன்னா ஒரு 3 கிரகம் உங்களுக்கு 12ஆம் பாவத்துல போய் நிற்கிறதுனால சொல்றேன். கூட்டு தொழில், ஜாமீன், நிறைய ஒரு விரைய செலவை குடும்ப ரீதியாக கொண்டு வந்து காட்டும். அக்கா பங்கம் கொஞ்சம் பார்த்து பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்னா கொஞ்சம் பார்த்து பழகிறது நிறைய அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி பாருங்க, வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் நிறைய வெளிநாடு வெளியூருக்கு போறவங்க தைரியமா முயற்சி பண்ணுங்க. வெளிநாடு வெளியூரும் சூப்பராக அமைஞ்சிடும். வெளிநாடு வெளியூர் பிசினஸ் டாப்ல இருக்கும். பிறந்த இடத்த விட்டு யாரெல்லாம் போய் பிசினஸ் பண்றாங்களோ அவங்களாம் சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரையும். ஏன்னா மகர ராசி கடைசி பாத சனி நடக்குது பாருங்க, பாத சனி நடக்குது. பாத சனினா கடைசியில பாதிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு விதிஜாதத்தை பொறுத்து தான் பாதிக்கும். எல்லாருக்குமே சனி பகவான் கெட்டவர் கிடையாது. உங்களுடைய விதிஜாதத்தை பொறுத்து தான் அவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்க முடியும். ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த 7 சனியில நல்ல யோகத்தை கொடுத்துருப்பாரு, வருமான ரீதியா குடும்ப ரீதியா நல்ல யோகத்தை கொடுத்துருப்பாரு. இதே சனி பகவான் சரியா இல்லைன்னா பாருங்க, குடும்பத்தை வருமானம் கொஞ்சம் என்ன இந்த நேரத்தை என்ன பண்ணுவாரு, வருமானத்தை தான் உங்களுக்கு தடை பண்ணுவாரு. வருமானம், வேலை உத்தியோகம் இதுலதான் நிறைய பேருக்கு இந்த பாத சனி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். தொழில் ரீதியா நிறைய பிரச்சனை கொடுத்தப்படும். யாருக்கு இருந்தாலும் சரி மகர ராசி பாருங்க, உங்களுடைய வருமான இன்கம்ல கை வைப்பாரு, இல்லை தொழில் ரீதியா ஒரு தடையை கொண்டு வந்து காட்டுவார். எல்லாமே ஒரு மந்தமா கொண்டு போயிடுவார். வேலை உத்தியோகமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா போகும். ஆனா பெருசா எதுவும் பாதிக்காது. ஏன்னா இந்த நேரத்துல பாருங்க, உங்களுக்கு ராகுவுடைய கால்களை அவர் இப்ப போறக்கூடிய நட்சத்திரம் ராகுடைய காலில் போற சதய நட்சத்திரத்துல.
ராகு பாருங்க உங்களுக்கு 3ஆம் பாவம் தான் இருக்காரு. கெட்ட கிரகத்துல இந்த கெட்ட இடத்துல 3ஆம் மறைவு ஸ்தானத்தை போறதுனால அவர் 7.5 சனி பெருசா பாத சனி பாதிக்காது. உங்க விதிஜாதம் சரியில்லைன்னா கண்டிப்பா 7.5 சனி தாக்கங்கள் ஒரு 5 வருஷம் கடுமையான தாக்கத்தை கொடுத்துருக்கும். அது வயசு அடிப்படையில கொடுக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இப்ப எல்லாமே பாத சனினா வருமானம் தான், குடும்பம் தான், இதுலதான் தடை பண்ணுவார். நண்பர்கள், பழக்க வழக்கம், இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பழகணும் இந்த நேரத்துல. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு உடல் மந்தமாகும், ஒரு சோம்பேறிய ஒரு மந்தமா இருக்கும். உடல் உபாதைகள் நிறைய பேருக்கு அப்படியே மந்தமா இருக்கும். ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு நிம்மதியான ஒரு சுகம் இருக்காது. சகோதர சகோதரி ஒருவர்கிட்ட ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் டாக்குமெண்ட் எழுத்துக்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, வேலை உத்தியோகமே சரியில்லாத தன்மை. இந்த 1 மாசம் 2 மாசத்துல பாருங்க, வேலை உத்தியோகத்துல உங்களுக்கு பிரச்சனை, கூட்டு தொழில பிரச்சனை, தந்தையோட உறவுல பிரச்சனை, ஏதாச்சும் டாக்குமெண்ட் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை, இது எல்லாமே ஒரு சிலர் சந்திச்சிங்களான்னு கேட்டு பாருங்க. ஆமாம்பாங்க. ஏன்னா புதன் பகவான் இங்க வக்ரமானாரு. இந்த ஒரு 2 மாசத்துல பாருங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க, கண்டிப்பா நான் சொன்ன விஷயத்துல கண்டிப்பா பிரச்சனை இருந்திருக்கும். தாய்மாமா உறவோ, இல்லை இடத்துலயோ, பூமியிலையோ, இல்லை கடன் பிரச்சனையோ, இல்லை வேலை பிரச்சனையோ, உத்தியோக பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தடையை கண்டிப்பா மகர ராசிக்காரங்க பார்த்துருப்பாங்க. இவ்வளவு கிரகம் 12ஆம் இடத்துல போறதுனால ஒரு மைண்ட் செட் கரெக்டா இருந்திருக்காது. இந்த ஜனவரி மாசம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுது. உங்களுக்கு ஜனவரி மாசம் நிறைய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நிறைய நல்ல பலனை கண்டிப்பா நீங்க பார்க்க போறீங்க. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமா இருக்கும். தொழில் ரீதியா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். தொழில் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார். மகர ராசியை பொறுத்தவரையும் தொழில் எந்த ஒரு இனிமே தடை வராது. தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. இன்கம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். தொழில் லாபத்துல நிறைய ஒரு அனுகூலமா இருக்கும். அதே மாதிரி வேலை உத்தியோக மாற்றம், ஒரு சிறு மாற்றம் உங்களுக்கு வந்திருக்கும். இது நல்ல மாற்றமா வரும், பயன்படுத்திக்கிங்க. வேலை உத்தியோக மாற்றம் யாருக்காச்சும் வரணும், நீங்க வெளியில போய் வேலை பார்க்கணுங்கிற அமைப்பு ஒரு சில பேருக்கு வந்துடும். அந்த மாற்றத்தை கண்டிப்பா ஏத்துங்க, நல்லபடியா அமையும். உத்தியோகத்துல ப்ரமோஷன், ஒரே கம்பெனில இருக்கிறோம், ப்ரமோஷனே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ற அனைவருக்குமே ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு. ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைச்சிடும். உத்தியோகத்தில் நல்ல அனுகூலம் கண்டிப்பா வந்துடும். ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போறாப்புல வர்ற ஒரு அமைப்பு காட்டுது. உங்களுக்கு தலைமை பொறுப்புக்கு நீங்க போவீங்க. இந்த ஜனவரி பிறந்தப்போ நீங்க போகலாம் ஒரு மைண்ட் செட்ல வச்சிருப்பீங்க. கண்டிப்பா நீங்க போங்க, நல்ல வெற்றி கிடைச்சிடும். கரெக்டா ஜனவரி 15, 17க்கு அப்புறம் மாறுங்க, சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு உத்தியோக சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக நிறைய அனுகூலங்கள் கண்டிப்பா கிடைக்கணும் இந்த அமைப்பு பிரகாரம். அதே மாதிரி பாருங்க, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் கல்விகள் தடப்படாது. ஏன்னா சனி பகவான் ராகுடைய கால்கள் இருக்கிறதுனால இதுலையுமே பிரம்மாண்டமா படிக்கிறாப்புல வந்துடும். படிப்பு கல்வி பிரம்மாண்டமா படிப்பீங்க. நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். கல்வி சார்ந்த விஷயம், ஆசிரியர் சார்ந்த விஷயத்துல நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் பாருங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறையில வேலை பார்க்குறவங்க, இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க பாருங்க, இவங்கெல்லாம் பாருங்க நல்ல லாபம் இருக்கும். வெளிநாடுல வெளியூர்ல இந்த ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ், மெயினா டிரைவர் வேலை பார்க்குற அனைவருக்குமே சூப்பரா இருக்கும். இந்த ஜனவரி மாசம் மட்டும் நிறைய அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவாரு. வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், நிறைய பேர் போவாங்க. நிறைய ஒரு விசா உடனே கிடைக்கும். இப்ப இந்த நேரத்தை முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா விசா உடனே கிடைச்சிடும். ஜனவரி மாசம் 15க்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்களேன், கண்டிப்பா நீங்க வெளிநாடு போவீங்க. ஏன்னா 8ஆம் வீட்டு தேதி அங்கே வந்துருவாரு சூரியன். அப்ப அரசாங்க வேலையை கொண்டாடுறாரு. நிறைய பேர் அரசாங்க வேலை திடீர்னு கிடைக்கலாம், நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வேலை கண்டிப்பா வரணும். மருத்துவரோ இல்ல வண்டி வாகன வேலையில ஏதாச்சும் ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கணும். அப்ப இது எல்லாமே அமைச்சு கொடுத்துருவாரு. எதிர்பாராத ஒரு திடீர் யோகம்னு சொல்லுவாங்களா, நல்லா இருக்கும். நிறைய பேர் அதிகமாக இந்த நேரத்துல பாருங்க கடன் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிருங்க. இதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த ஜனவரி மாசம் ஃபுல்லாவே வீடு கட்டுறது தான், விரைய செலவுக்குள்ள இருக்கிறது தான் நிறைய நடக்குது உங்களுக்கு. அப்ப இடத்துல வீட்டுல காசை போடுங்க, இல்லை வெளிநாட்டுல காசை போடுங்க, வெளியூர்ல போடுங்க. இது மாதிரி நீங்க நிறைய விஷயத்த பண்ணிக்கணும். வீடு கட்டுறது, வண்டி மாத்துறது, வாகனம் மாத்துறது எல்லாமே ஜனவரி மாசம் 15க்கு அப்புறம் மாத்துங்க, சூப்பரா இருக்கும். இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப இடம் வாங்காதவங்க, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது எல்லாமே வாங்கலாம். பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கலாம் சொல்லுவாங்க. சனி பகவான் கெடுத்துருவார்னு. எந்த கிரகத்துமே ஈஸ்வர பட்டம் கிடையாது. உங்களுடைய ராசி அதிபதிக்கு தான் சனி ஈஸ்வர பகவான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீதி நேர்மையான கிரகம். இந்த கிரகம் நீங்க பொய் சொன்னா மாட்டிக்குவீங்க தெரியுங்களா? பொய் சொன்னா மாட்டிக்குவீங்க. எதுவுமே நீதி நேர்மையா நீங்க போகக்கூடிய கேரக்டரா இருப்பீங்க. தன்மானத்தை ரொம்ப பார்ப்பீங்க. நீங்க உங்களுடைய குணங்கள் அப்படிதான் இருக்கும். ஏன்னா சனி பகவான்ங்கிறது ஒரு நீதி நேர்மையான கிரகம் சொல்றாங்க. ஈஸ்வரர் பட்டம் ஒரு பிடிவாத விஷயமா ஒரு விஷயத்தை அடையணும். ஒரு மனிதனுக்கு இயங்குறோம்னா யார்? சனி பகவான் வேணும். தொழில் நல்லா இருக்கணுமா? சனி பகவான் நல்லா தான் தொழில் நல்லா இருக்கணும். தொழில் சரியா இருக்காது. இப்ப தொழிலுக்கு காரகர் இவர் தான். இப்ப இதுக்கெல்லாம் அதிபதியா அவர் வர்றாரு. அப்ப உங்களுக்கு பாருங்க எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுகள் நிறைய பேர் பேசுங்க, கண்டிப்பா அமையும். திருமண பேச்சுகள் நான் சொன்னதுக்கப்புறம் திருமண சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் தடையாகும். திருமண வழக்கம் நிறைய குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் கண்டிப்பா கிடைச்சிருங்க. குழந்தை சம்பந்தமா நிறைய ஒரு முயற்சி எடுத்தா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைச்சு கொடுத்துருவார். மெயினா உடல் பிரச்சனை கொஞ்சம் குறையும்.
இல்லை கொஞ்சம் நண்பர்கள் பழக்கம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க இந்த நேரத்தில் மட்டும். உடல் சோர்வு இருக்கும், ஆனால் பெருசாக பாதிப்பு கொடுக்க மாட்டார். மருத்துவத்துறை சூப்பராக இருக்கும். வண்டி வாகனத்துறை பிசினஸ் நல்லா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி சூப்பராக இருக்கும். ரியல் எஸ்டேட் வாத்தியா இருந்த டீச்சிங் லைனில் உள்ளவங்க, நிறைய பேர் நகை கடை வச்சிருக்கவங்க, இந்த பிசினஸ்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பெரிய பெரிய பிரம்மாண்டமான தொழில்லாம் பாருங்க நல்ல லாபத்தை பார்த்துருவாங்க. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார். அப்போ இந்த சனி பகவான் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தான் கொடுக்குறாரு. இந்த ஜனவரி மாதம் என்னை பொறுத்தவரையும் பார்த்துங்க நிறைய ஒரு வெற்றிகள் உங்களை தேடி வருது. இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு. இப்போ நம்ம நட்சத்திர பலன்குள்ள போயிடுவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திராட நட்சத்திரம் சொல்லுவாங்க. உத்திராடத்துல பிறந்தா என்ன தைரிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எடுத்து பாருங்க, தைரியமா இருப்பாங்க. இது வந்தாலும் சரி, நம்ம தைரியமா இன்னும் போராடக்கூடிய திறமை யார்கிட்ட அந்த நட்சத்திரக்காட்ட அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இதுலையுமே நேர்மையான குணம் இருக்குங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டா நேர்மையான குணவாதிகள் இவங்க தான். இதுலையுமே நேர்மையான சிந்தனை அதிகமா இருக்கும். இதுலையுமே தலைமை பொறுப்பை விரும்புவாங்க. இவங்களுக்கு எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை கூடி இருக்கும். இந்த உத்திராடத்துல பிறந்துட்டாவே மதிப்பு மரியாதை அதிகமா இருக்கும். தன்மானத்தை நிறைய பார்ப்பார். இவர் நெருப்பு மாதிரி இவருடைய குணங்கள், நெருப்பு மாதிரி தன்னுடைய குணத்தை காட்டிக்குவார். வாழ்க்கையில நிறைய ஒரு வெளிநாடு வெளியூர் பிசினஸ்லாம் பாருங்க நிறைய பேர் பண்ணுவாங்க. அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்புலாம் நிறைய பேர் வசிப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்களுடைய ராசிக்கே வரப்போறாரு கரெக்டா ஜனவரி 15க்கு அப்புறம். இது ஒரு எதிர்பாராத ஒரு திடீர் ஒரு பயணத்தை நீங்க மேற்கொள்வீங்க. எதிர்பாராத ஒரு லாபங்கள் கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் மூலமாக. அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு சூப்பரா கொண்டு போயிடுவாரு. படிப்பு கல்வி மாணவ மாணவிகள் பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை எந்த ஒரு தடையும் வராது. சூரிய பகவான் இங்க வர்றதுனால உத்திராடத்துல பிறந்தவங்க கணவன் மனைவி சார்ந்த விஷயம் எந்த ஒரு தடையும் வராது. திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம் நல்லா எதிர்பாராத திடீர் யோகத்தை அமைச்சு கொடுத்துருவார் தொழில்ல. அதே மாதிரி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் வெயிட் பண்ற அனைவருக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிரும். இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகளை தேடி சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. அதாவது உத்திராடத்துல பிறந்தவங்க. அடுத்து திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுலயுமே அன்பா இருப்பாங்க. உங்களுடைய கேரக்டர் என்ன? அன்புக்கு அடிப்பணிஞ்சு போகக்கூடிய கேரக்டர் திருவோண நட்சத்திரம் சொல்லலாம். தாய் மாதிரி இருந்து தன்னுடைய குடும்பத்தை சுமக்கக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரக்காரர் தான். கற்பனை பயங்கரமா இருக்கும். இவங்களுடைய கற்பனை பயங்கரமான கற்பனைவாதின்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே. தாய் போல நிறைய அன்பை செலுத்தக்கூடிய நபர்கள், தன்னுடைய ஃபேமிலிக்காக சொல்றேன், தாய் போல தன்னுடைய அன்பை செலுத்தக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரக்காரங்க. இதுலையுமே தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரக்காரர் சொல்றாங்க. தன்மானம் அதாவது மதிப்பு மரியாதைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பார்க்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய கணவர் மனைவி மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள். தன்னுடைய குடும்பம் மனைவி கணவர் இது மேல நிறைய அன்பு செலுத்துவாங்க. பாசத்துக்கு அடிப்படைஞ்சு போகக்கூடிய கேரக்டர் இவங்களை சொல்லலாம் திருவோண நட்சத்திரம். எப்போதுமே தன லாபம் வருமானம் பணம் இதை பத்தி ரொம்ப சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேர் இருப்பாங்க. நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டு தொழில் நிறைய அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்பு நிறைய பேர் இந்த நட்சத்திரத்துல இருப்பாங்க. திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செல்வங்கள் நிறைய நம்ம சம்பாதிக்கணும், 4 பேர் மதிக்கிறாப்ப இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கற்பனை இருக்கும். நீட்டா மேக்கப் பண்ணுவாங்க, நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க, நீட்டா பர்சனாலிட்டியா இருப்பாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே. இவங்களுக்கு பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு. உடல் உபாதை இருந்துச்சு பாத்தீங்களா, மருத்துவ செலவு இனிமே இருக்காது. வருமான இன்கம் சூப்பரா இருக்கும். தொழில நல்ல லாபத்தை வைப்பீங்க. உத்தியோகத்துல உயர் பதவி கிடைச்சிடும் உங்களோட அமைப்பு பிரகாரம். அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. இட சம்பந்தமா பூமி சம்பந்தமா நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. நிறைய பேர் வீடு இடம் பூமி குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே சிறப்பாக அமைறது வாய்ப்பு இருக்கு. இனிமேல் எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது. நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க இந்த நேரத்துல, இந்த ஜனவரி மாசம் மட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இப்ப அவிட்டத்துல பிறந்தவங்க பாருங்க இதுலயுமே தைரிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கு பாருங்க. தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இதுலையுமே தைரியமா இன்னும் போராடக்கூடிய நபர்கள். இவங்க எப்போதுமே தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி லாபம் வருமானம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இடம் பூமி வண்டி வாகனத்துல நிறைய ஈடுபடுவாங்க. நிறைய பேர் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்ப்பாங்க பாருங்க. கெமிக்கல் பிசினஸ் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறது, மருத்துவர் போலீஸ் இராணுவத்துறை இது எல்லாமே இவங்க இருப்பாங்க. இவங்க கட்டிடத்துறை இன்ஜினியர் ஃபீல்டுல உள்ளவங்க நிறைய இருப்பாங்க. நெருப்பு சம்மந்தப்பட்ட பிசினஸ் கடினமான உழைப்புக்குள்ள பிசினஸ் இந்த நட்சத்திரம் இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்குங்க. உடைய நட்சத்திரம் 12ஆம் இடத்துல இருக்காரு. கொஞ்சம் உடல் சோர்வை பார்த்துக்குங்க. உடல் பிரச்சனை கால் பிரச்சனை இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு உணர்ந்து வைப்பாரு. ஆனால் பெருசா எதுவும் பாதிக்க மாட்டார். வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். வீடு இடம் பூமி எல்லாமே அமையும். எதிர்பார்த்த தனலாபங்கள் பெருசா இருக்கும். நீங்க கொடுத்த பணம் பணம் கொடுத்தீங்க அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த காலகட்டத்துல.
அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும். மருத்துவ செலவுமே இருக்காது. எந்த ஒரு முயற்சியும் உங்க வெற்றி இருக்கும். கொஞ்சம் நண்பர்கள் பழக்கத்தை கொஞ்சம் பார்த்து பழங்க. யாருக்குமே ஜாமீன் போடாதீங்க. இதுல கொஞ்சம் கவனம் தேவை. இனிமே வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய ஜனவரி மாத பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.